திருப்போரூர் அருகே இருளரின மக்கள் குறித்து அவர்களின் சாதி குறித்து ஒருமையில் பேசிய கிராம நிர்வாக அலுவலரை கைது செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய குன்னப்பட்டு ஊராட்சி பஞ்சன் திருத்தி கிராமத்தில் 37 இருளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு திமுக ஆட்சியில் பட்டா வழங்கப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்டும் பணி துவங்கப்பட்டதால் அருகாமையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் தற்காலிக குடில்கள் அமைத்து தங்கி வருகின்றனர். அவர்களை கிராம நிர்வாக அலுவலர் வேலாயுதம் அவர்களின் சாதி குறித்து ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து திருப்போரூர் தாலுகா அலுவலகம் அருகே தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திமுக அரசாங்கம் வந்திருந்தால் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு, அதனால தான் இங்கே உங்களை பிரச்சனை பண்ணுறாங்க, உங்களை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சிஐடியே சொல்கிறாங்க. அந்த பஞ்சத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் திரளாக குழந்தைகளோடு இங்கே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம். வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காணவில்லை என்று சொன்னால் இதே வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடி மக்கள் குடியேறுவார்கள் என்ற எச்சரிக்கையோடு தமிழ்நாடு திருப்போரூர் அருகே இருளரின மக்கள் குறித்து அவர்களின் சாதி குறித்து ஒருமையில் பேசிய கிராம நிர்வாக அலுவலரை கைது செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய குன்னப்பட்டு ஊராட்சி பஞ்சன் திருத்தி கிராமத்தில் 37 இருளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு திமுக ஆட்சியில் பட்டா வழங்கப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்டும் பணி துவங்கப்பட்டதால் அருகாமையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் தற்காலிக குடில்கள் அமைத்து தங்கி வருகின்றனர். அவர்களை கிராம நிர்வாக அலுவலர் வேலாயுதம் அவர்களின் சாதி குறித்து ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து திருப்போரூர் தாலுகா அலுவலகம் அருகே தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திமுக அரசாங்கம் வந்திருந்தால் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு, அதனால தான் இங்கே உங்களை பிரச்சனை பண்ணுறாங்க, உங்களை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சிஐடியே சொல்கிறாங்க. அந்த பஞ்சத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் திரளாக குழந்தைகளோடு இங்கே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம். வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காணவில்லை என்று சொன்னால் இதே வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடி மக்கள் குடியேறுவார்கள் என்ற எச்சரிக்கையோடு தமிழ்நாடு